அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், ஏஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஸ் ஸ்கோர்ஸ் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறது. எதுக்கு நமக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அது எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யோர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல அபியூஸ் பத்தி, ரெக்கவரி பத்தி, ட்ராமா பத்தி, ஹீலிங் பத்தி, தெரப்பி பத்தி நிறைய வீடியோஸ் டெய்லி போட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால நான் உங்களை சும்மா ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவேன். நல்ல வேல்யூபிள் கண்டென்ட் ஒரு வாட்டியும் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதனால நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கையை என்றைக்கும் நான் உடைக்க மாட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோட எண்ட்லையும் ஒரு சொமேட்டிக் எக்ஸசைஸ் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நான் நிறைய பே பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஈஸியாக கொடுக்கறதுனால இது வந்து உபயோகப்படாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒன்று ஜெம்ஸ். யூஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, ஸோ தட் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு தி வீடியோ, ஏஸ் ஸ்கோர்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அந்த ஏஸ் ஸ்கோர்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரல, நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பட் எனிவே இப்போ ஒரு 10 questions நான் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த 10ல் வந்து ஏதாவது ஒன்றுக்கு எஸ்ன்னா கூட உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குது. அதை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து, டிட் யூ விட்னஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அட் ஹோம்? உங்கள் வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்ததா? டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது அடிதடி, அப்பா அம்மா அடிக்கிறது, அம்மா அப்பா அடிக்கிறது, பேரண்ட்ஸ் குழந்தைங்க அடிக்கிறது, இது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். ஸோ இது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா எஸ். நம்பர் 1 இஸ் எஸ். டிட் யூர் பேரண்ட்ஸ் செப்பரேட், டிவோர்ஸ் ஆர் அபேண்டன் யூ? அப்பா அம்மாக்குள்ள டிவோர்ஸ் வந்துருச்சு, தனித்தனியா இருந்தாங்க, they were separated. இல்லைன்னா உங்களை கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவங்க எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, அது வந்து abandoning you. ஸோ இந்த மாதிரி இருந்திருந்தாலும் அது வந்து யூ ஹாவ் சைல்ட்ஹுட் ட்ராமான்னு அர்த்தம். அண்ட் டிட் அ பேரண்ட், அடல்ட் ஆர் ஆர்ஃபன் இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா? உங்க பேரண்ட்ஸ் உங்களை பீலிட்டில் பண்ணியிருக்காங்களா? ஒரு கிளையண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்பா யாருக்கிட்ட எப்போ எங்கே கூட்டிகிட்டு போனால் இவளுக்கு எப்போ பாரு கோவம் வந்து அளவுக்கு அதிகமாக கோவப்படுற, பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படி சொல்லி பீலிட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்களா மற்றவங்க முன்னாடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சைன் ஆஃப் சைல்ட்ஹுட் ட்ராமா. நம்பர் 4, உங்களை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? எப்போவாவது ஒரு நாள் பட்டு நடிக்கிறது இல்லை, ஓகே, ரொம்ப ஃபிசிக்கலாக அடிக்கடி ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது, did anyone older than you ever touch you inappropriately? ஒரு குழந்தையா இருக்கும்போது உங்களை விட வயசுல பெரியவங்க உங்களை தப்பான இடத்துல inappropriate-ஆ உங்களை தொட்டிருந்தாங்கன்னா அதுவுமே அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய குழந்தைங்களை நிறைய பேர் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, இப்பவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து வீட்டில் வந்து அதை தைரியமா சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் 1. அதுக்கப்புறம் 6th வந்து, did a parent struggle with alcohol, drugs or other addictions? ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இந்த அடிக்ஷன் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இட் இஸ் அ அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அடுத்தது, did you often feel unloved, unwanted or unsupported at home? ஒரு ஸ்கூலுக்கு ஒரு தடவை ஒரு டாக்குக்காக போயிருந்தேன், சேயிங் நோ. ஓகே, அதுதான் என்னோட டாபிக். அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட அழுகிறா. அப்படி சின்ன குழந்தைங்க என்ன அழுகிறா அப்படின்னா, எங்க அம்மாவே என்ன வேண்டான்னு எங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஷீ ஃபெல்ட் அன்லவ்ட், ஷீ ஃபெல்ட் அன்வாண்டட் அண்ட் ஷீ ஃபெல்ட் அன்சப்போர்ட்டட். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, இந்த மாதிரி பாட்டி வீட்டில் வர குழந்தைங்கள நிறைய பேர் தப்பா மேன் ஹேண்டில் பண்ணுவாங்க. So this is an adverse childhood experience. Okay, and then 8th one, did you grow up in a household with constant fighting? Yeah, so இப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து நான் வந்து என் குழந்தைக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், குழந்தைக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கேன்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை போடுறதுன்னா பிசிக்கல் சண்டை மட்டும் இல்லைங்க, நீங்க பேசாம இருந்தாலே அது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். Okay, so it is a sign of adverse childhood experience. Okay, it is a childhood trauma. அடுத்தது, did a parent or caregiver struggle with depression, anxiety or mental illness?
உங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ இருந்திருந்தது அப்படின்னா அதை பார்த்து வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா. அப்படிதான். Did you feel you have to take care of your parent instead of being taken care of? இது ரொம்ப நிறைய வீட்டில் நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து என்ன எப்படி பாத்துக்கிறா தெரியுமா, என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்றா தெரியுமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல இது. இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். குழந்தையா இருக்கணும். குழந்தை வந்து உங்களை பேரண்ட் பண்ணக்கூடாது. பண்ணுது அப்படின்னா அது வந்து இட் இஸ் பேரண்டிஃபைடுன்னு அர்த்தம். அந்த குழந்தை வந்து அடல்ட் ரோலை எடுக்குது அப்படின்னா அங்க மிக பெரிய ட்ராமா அந்த குழந்தைக்கு நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 10ல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க எஸ் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ இது எதுக்கு திவ்யா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அடல்ட் லைஃப்ல நம்மளோட நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஒன்று நம்ம வந்து ஒரு அப்யூசரா இருப்போம், இல்லை விக்டிமா இருப்போம். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், மிக்சட் அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் யோர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் அட்வர்ஸ் இந்த 3 or 4 எல்லாம் இருந்ததுன்னா இட் கேன் லீட் டு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வரும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல இந்த 10ல உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், இப்போ உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரூட் காஸ் அங்க இருக்கு. ஸோ இந்த ட்ராமாஸை நீங்க ஹீல் பண்ணி உங்க உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடல்ட்ஹுட்ல நீங்க ஃபேஸ் பண்ற நிறைய பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். ஓகே, என்னோட யூடியூப் வீடியோஸை நிறைய 50+ லேடிஸ் 60+ லேடிஸ் தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கண்ணா நீ ரொம்ப நல்லா பேசுறமா, 25 வருஷம் நான் இந்த மாதிரி இந்த லைஃப்ல இருந்துட்டேன், வெளியில வந்துட்டேன், இன்னும் வெளியில வரல, இப்படிதான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்ல எண்ட்ல நான் எக்ஸசைஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்க வெளியில வரலனா கூட இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஸ்டோர் ஆயிருக்கிற ட்ராமா உங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போற எக்ஸசைஸ் வந்து ஷேக் அண்ட் செட்டில். ஓகே, இது வந்து டிஆர்இன்னு சொல்லுவாங்க, டென்ஷன் அண்ட் ட்ராமா ரிலீஸ் எக்ஸசைஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நின்னுகிட்டு பண்ற எக்ஸசைஸ் இது. ஸ்டாண்ட், இந்த லெக்ஸ் வந்து ஹிப் வித் அபார்ட், அதாவது கொஞ்சம் அந்த ஹிப்போட வித்துக்கு நம்ம காலை வந்து வச்சுக்கிட்டு நிக்கணும். நின்னுட்டு என்ன பண்ணணும்னா பவுன்ஸ் ஜென்ட்லி ஆன் த பால் ஆஃப் யுவர் ஃபீட்ஸ். இப்படி வந்து இது வந்து ஹீல், பின்னாடி இருக்கிறது ஹீல், இதுதான் பால். இப்படி வச்சுட்டு காலை அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஓகே, பவுன்ஸ், நாட் ஜம்பிங், சாரி, பவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 2 minutes பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நில்லுங்க. நிற்கும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெம்பிளிங் வரலாம், ஷேக்கிங் வரலாம், வைப்ரேட்டிங் சென்சேஷன் வரலாம். அப்படி வருது அப்படின்னா ஸ்டோர்டு ட்ராமா இன் யுவர் பாடி ஸ்லோலி கெட்டிங் ரிலீஸ்டுன்னு அர்த்தம். ஓகே, இது ரொம்ப இன்டென்ஸா வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மெதுவா படுத்துக்கலாம், இல்லையா கிரவுண்டிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த 5 4 3 2 1ன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கிரவுண்டிங் எக்ஸசைஸ். அந்த மாதிரி கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு காம் பண்ணலாம். டேக் அ டீப் பிரெத் இன் அண்ட் பிரெத் அவுட். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் காம் ஆகும். அப்புறம் ரெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சமா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்லோவா பண்ணுங்க. பட் இதெல்லாம் ரிலீஸ் ஆகணும் உடம்புல. இந்த எக்ஸசைஸ் பண்ணா நிறைய எதனால வந்துட்றாமா, எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, இது எப்படி ரிலீஸ் ஆகும், இதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் பால் ஆஃப் த லெக்ல பவுன்ஸ் பண்றதுனால எந்த கெடுதலும் வரப்போறது இல்லை. ரொம்ப வயசானவங்க உடனே ரொம்ப இன்டென்ஸா பண்ணாம ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசம் ஃபுல்லா 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த மாசம் 1 minute பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஸ்டோர்டு ட்ராமாலாம் ரிலீஸ் ஆனா உடம்பு ரொம்ப லைட் ஆகும். உடம்புல இருக்கிற நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே குறையும். ஓகே, அண்ட் இதெல்லாம் யாரு பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப பிடிஎஸ்டி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, பிரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது, ரீசெண்டா இன்ஜுரி இருக்குது ஏதாவது உடம்புல சிவியர் பெயின் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. ஓகே, மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட பண்ணலாம். ஓகே, மற்றவங்கள சேஃபா பண்ணலாம். இஃப் யூ நீட் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஆல்சோ யூ கேன் டேக், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ எஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ இந்த அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதனால இருக்கிற ட்ராமாவை கூட நீங்கள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ எம் போஸ்டிங் வீடியோஸ் டெய்லி இன் யூடியூப், 10 minutes, அரௌண்ட் 10 minutes வீடியோஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் டாக் அபவுட் இட். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? கீப் ஸ்மைலிங். பை பாய்.